ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர். இந்த படம் வந்து பொதுவாக தமிழ் சினிமாவில் இந்த கேஜிஎஃப், அப்புறம் இந்த சலார், அப்புறம் பாகுபலி இந்த மாதிரியான ஒரு மேக்கிங் ஸ்டைலையும் சரி, அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்துலையும் சரி, அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்டோரிலையும் சரி தமிழில் வரல அப்படின்றது ரொம்ப நாளாகவே ஒரு குறையாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. கேப்டன் மில்லர் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிகிறப்பே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் வார் ஃபிலிம் பார்த்து ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. ஏன்னா தனுஷுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அமையுது, இல்ல அவர் சூஸ் பண்ற விதத்துல இருக்கிறா, இல்ல அவருக்கா அமையுதா அப்படின்னு தெரியல. ஒரு பிரமிச்சு போய் அப்படி ஒரு ஸ்டோரியா இருக்கும், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் படத்துல ஒரு நேரத்துல கூட எங்கேயுமே அந்த லேக் அப்படின்றது இல்லாம சோ அவ்வளவு சூப்பரான ஒரு படமா இருக்குது இந்த கேப்டன் மில்லர். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ், ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடக்கிற ஒரு கதைக்களம் இது. ஸோ அந்த டைமில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தனுஷ் இருக்கிறாரு. ஸோ அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 வருஷத்துக்கு பழமையான ஒரு ஒரு பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து வேற யாருக்குமே தெரியாது. 600 வருஷமா இவங்க மட்டும்தான் அதை வந்து சேஃப்டி பண்ணிட்டு அந்த கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த அந்த ஊருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னர்கள் ஆட்சிகள் அந்த இடத்துல இருக்கும் இல்லையா, சோ அவங்களும் இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கிராம மக்களை வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த பாகுபாடு பார்த்து அந்த கோயிலுக்குள்ள விடாம, அந்த கருவறைக்குள்ள பார்க்க விடாம இருக்கிறது, அந்த கோயிலுக்குள்ளேயே அலோவ் பண்றது இல்லாம கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்களை யாரையுமே வந்து அந்த கோயிலுக்குள்ள விடாம வச்சிருக்காங்க. சோ அந்த ஊர்ல இருக்கிற தனுஷுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கோவம் வந்துருது. இந்த வாழ்க்கை முறை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல வந்து அந்த ராணுவத்துக்கு ஆள் எடுப்பாங்களே, சோ அந்த இதுல போய் ராணுவ வீரரா ஜாயின் பண்ணிடுறாரு தனுஷ். சோ ராணுவ வீரரா ஜாயின் பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க, அவரை அவங்க நாட்டுக்காக கூட்டு போறாங்க. சோ இங்க இருக்கிற மக்களை தான் அவங்களை சுட்டு தாக்க சொல்ல போறாங்க. சோ அந்த அவருக்கு தெரியாம அவர் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு அந்த வேலைன்னு வரப்ப தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க மக்களையே சுட்டு தாக்க சொல்ற ஒரு ஆர்டர் ஒன்று வருது. அந்த டயத்துல அவருக்கு சுடவே முடியல. ஏன்னா நம்ம மக்களை நம்மளே சுடுறோம், இங்க வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்ட்டு அப்பதான் அவரை உணர்றாரு. அதை அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது கதை. சோ இதுக்கப்புறம் தனுஷ் என்னவா மாறி என்ன பண்றாரு, ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த 600 வருஷம் பழமையான ஒரு பொருள் இருக்குல்ல, அது என்ன பொருள், அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு கடைசி அந்த அந்த ஃப்ரீடம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது அந்த முழு படத்தோட ஒரு கதை. சோ இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். இவர் வந்து 2 படம் எடுத்திருக்காரு, சாணி காகிதம் ராக்கி. சோ இந்த 2 படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்பேஸ்ல இருக்கும். நிறைய பேர் அது மாதிரி விரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துருமோ அப்படின்னு நினைச்சு போனா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில ஒரு படம் கொடுத்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். சோ அவர்கிட்ட இருந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. முக்கியமான ஒரு டைரக்டரா மாறிட்டாரு இந்த படத்துக்கு அப்புறம், மாறிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபிலிம் மேக்கிங் இந்த படத்துல அவருக்கு தெரியுது. தியேட்டர்ல பாக்குறப்ப அவ்வளோ அமைதியா உட்காந்து படத்தை ரொம்ப மைனூட்டா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு 2-3 ஃபைட் சீன் இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கும் அந்த ஃபைட் சீன். அந்த ஒரு போர் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்ல ஒன்று இருக்கும், அப்புறம் இன்டர்வல் முடிஞ்சுன்னு ஒரு ஃபைட் சீன் ஒன்று. 3 ஃபைட் சீனுமே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கன்னு, ஃபயரு, பாம்பு, அப்புறம் அடி தட்டி அந்த ஒரு வேற லெவல் சவுண்ட் எஃபெக்ட், அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த 3 ஃபைட் சீன்லயுமே ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே அந்த ஸ்டோரியை நமக்கு வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் தான் ஃபுல்லாவே. இதுக்கப்புறம் அந்த ஜெனரல் வந்து 700 வீரர்களை கூட்டு வர போறாரு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துலலாம் அப்ப நமக்கு அதுதான் கிளைமேக்ஸ். அந்த சொன்னோடனே நமக்கு வந்து அந்த இந்த சண்டையும் அப்ப கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நமக்குள்ள மனசுக்குள்ள ஒண்ணு வரும். ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த 700 பேர் எப்படி சமாளிச்சாரு அப்படின்றதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி. நல்லாவே எடுத்திருக்காங்க படத்தை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ், சூப்பரா இருந்துச்சு கிளைமேக்ஸ். அப்படியே தியேட்டரே கடைசி எந்திரிச்சு நின்று கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு நமக்கு பாக்குறப்ப. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தெரியல. அவர் வந்து இன்னும் மேல மேல அவருடைய அந்த ஆக்டிங்கோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகிட்டே போறாரு. அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங்லாம் சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு. அதுல ஒரு ட்விஸ்ட் உண்டு, சூப்பரா இருக்கும். அந்த ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கணும். கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் கிருஷ்ணன் நடிச்சிருக்காரு, அப்புறம் பிரியங்கா மோகன், அவங்கலாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. பொதுவா அந்த படத்துல வந்து பெண்களை வந்து வித்தியாசமான ஒரு முறையில போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஒரு போல்டான
ஒரு கேரக்டரா வடிவமைச்சு பெண்கள் எல்லாம் போர்ட்ரேட் பண்ணிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருந்துச்சு. முக்கியமா பேச வேண்டியது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நடக்காம ஒரு ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் நடக்கிறதுனால அந்த டைம்ல இருந்த அந்த செட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம்ஸ், அந்த மற்ற பொருட்கள்லாம் தேவைப்படுறதுனால ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை வந்து பேசி ஆகணும். அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அவ்வளோ அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏத்தாப்புல எல்லா பொருளையுமே உருவாக்கி அது ஒரு ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. மற்ற டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல. ஓவராலாவே இந்த படம் வந்து ஒரு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பெருசா எந்த குறையுமே அந்த படத்துல இல்ல. அப்புறம் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் குமார் சூப்பரா போட்டிருக்காரு. அப்புறம் அந்த எனக்கு வந்து அந்த ஒரு ஃபைட் அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் ஃபைட்டா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும், அதுலலாம் பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக், ஆக்ஷன் மியூசிக் போட்டு தரைச்சிருப்பாரு. வேற லெவல்ல இருக்கணும் அந்த படம். எதிர்பார்த்ததை விட பெருசா சூப்பரான ஒரு படமா வந்திருக்குது. ஃபேமிலியை போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான் இது. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை போய் நீங்க எல்லாருமே தேட்டர்ல பாருங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த லீவ்ல போய் என்ஜாய் பண்றதுக்கு ஒருத்தான ஒரு படம் இது. ஸோ கேப்டன் மில்லர் கண்டிப்பா போய் பாருங்க. பாய்.